நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தான் சாப்பிடுவோம், ஜூஸ் போட மாட்டேன் அதிகமா. ஆனா கேரட் பீட்ரூட் எல்லாம் பாத்தீங்கன்னா சாலட்ல எவ்வளவு சேர்க்க முடியும், அதனாலதான் இந்த மாதிரி ஜூஸா போட்டு குடிக்கிறோங்க. இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வரகரிசியில பண்ண கஞ்சிங்க. இதுக்கு தேங்காய் உப்பு மட்டும்தான் போடுவோம். வரகரிசி 1:2 ரேஷியோல தண்ணி ஊத்தி வேக வச்சுட்டு, திரும்ப உங்களுக்கு கஞ்சி பதத்துக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி ஊத்திட்டு தேங்காவும் உப்பு போட்டீங்கன்னா இந்த கஞ்சி ரெடி ஆயிரும். ரொம்ப நல்லா இருக்குங்க, ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம். ஜூஸ் பாத்தீங்கன்னா பீட்ரூட்டோட புதினாவும் சேர்த்து போட்டிருக்காங்க, அதனாலதான் கொஞ்சம் கலர் வேற மாதிரி இருக்கு. லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ். நான் இன்னைக்கு சீரக சம்பா யூஸ் பண்ணல, நம்ம சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்க, அந்த புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா சீரக சம்பா பச்சரிசி ஹீட்டு, இப்ப வெயில் காலத்துல அதை வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த அரிசி யூஸ் பண்ணிருக்கேங்க. அதுக்கு தொட்டுக்கருக்கு வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணிருக்கேங்க. ஆனியன் ரைத்தா பண்ணல இன்னைக்கு, அதுக்கு பதிலா வெள்ளரிக்காய் பச்சடி. இது வந்து ஒரு சிலர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, இது காலையில செஞ்சு மத்தியானம் ரொம்ப புளிச்சிருது அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல இந்த பச்சடி செஞ்சு ஃப்ரீசர்ல வச்சிருவேங்க. ஒரு மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சிருவேன். லஞ்ச் பேக் பண்ணும்போது எடுத்து பேக் பண்ணிட்டு போவேன். அதுக்கப்புறம் இதை வெளியிலேயே வச்சிருவேன். அப்ப பாத்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிடும் போது அந்த கொஞ்சம் சில்னஸ் எல்லாம் போய் புளிக்காம நல்லா இருக்குங்க. புளிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் பாலெல்லாம் ஊத்தி பாத்துருக்கேங்க. மத்தியானம் அது பால் வாசமே அடிக்கும் தயிர் ஆகாம. அதனால நான் இப்படிதாங்க பண்றேன். நைட்டுக்கு பாத்தீங்கன்னா இட்லி மாவு இருந்ததுங்க, அதுலயே வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு பணியாரம் செஞ்சாச்சு. பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சு சட்னி, அவ்வளவுதாங்க.